என்ன கிருஷ்ணா, ரெஸ்டாரண்ட் வரதுக்காக கிளம்புனீங்க? இல்ல ராஜேஷ், நீங்க கூட வந்திருக்கீங்கல்ல, அதனால தான் வந்தேன். மேடம் மெனு கார்டு. தேங்க் யூ. என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஐஸ்கிரீம். நீங்க என்ன ஆர்டர் பண்ண போறீங்க? கிரீன் டீ. ஓகே மேடம். மேடம் உடனே கொண்டு வர சொல்லட்டுமா இல்ல பொறுமையா கொண்டு வர சொல்லட்டுமா? வழக்கமா நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? பொறுமையா தான் கொண்டு வருவாங்க. சரி, அப்படியே கொண்டு ஓகே வாங்க. மேடம். வித்தியாசமான ஆள் தான் கிருஷ்ணா நீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? கிரீன் டீயவே பொறுமையா கொண்டு வர சொல்றீங்களே. என் அப்ரோச் எப்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கணும் தான் ராஜேஷ். கிரீன் டீ உடம்புக்கு நல்லது. சரி சரி, அவர் அப்படி கேட்டதுல வேற அர்த்தம் இருக்கு. என்ன வேற அர்த்தம்? நம்ம ரெண்டு பேரையும் லவ்வர்ஸ் நினைச்சு அப்படி கேட்டுட்டாரு. அப்படியே நினைச்சுக்கிட்டுமே. அவர் சந்தோஷத்தை நாம ஏன் கெடுக்கணும்? நினைக்கட்டுமே, நம்ம ஏன் அவர் கற்பனைக்கு கெடுக்கணும்? நீங்க ரொம்ப டிஃபரெண்டான ஆளு. எதை வச்சு சொல்றீங்க? இல்ல, உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் உங்க வீட்டு பெரியவருக்கு பயப்படுவாங்க. நீங்க கவலைப்படாம நடக்கிறது நடக்கட்டும்னு என் கூட பழகுறீங்களே. யூ ஆர் ரியலி வெரி பிரேவ். பின்ன என்னங்க, ஏதோ போன ஜெனரேஷன்ல பகையா உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும். அது என்ன பகையோ இல்ல புகையோ, என் விஷயத்துல நான் கை வைக்கவே விட மாட்டேன். நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன். இல்லனா அந்த பகையில எங்க அம்மா பலியானதுக்கு காரணமா இருந்த குடும்பத்து பையன் நீங்க. உங்க கூட பேசிட்டு இருப்பேனா, அது என்னங்க பெரிய பகை? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லைங்க, எனக்கும் தெரியாது. அப்ப உங்களுக்கும் யாரும் சொல்லலையா? உங்களுக்கும்னா அப்ப உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் தெரியாதா? தெரியாதுங்க. நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு உங்க அம்மா கூட சொல்லலையா? இல்லையே. எப்ப அதை பத்தி பேச்சு வந்தாலும் அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப நல்லதா போச்சுப்பா. நான் நினைச்சதை சாதிக்க நீ தாண்டா துருப்புச்சிட்டு உன்னை வச்ச உன் குடும்பத்தை என்ன ஆட்டம் ஆட்டுறேன் பாரு. ஹலோ, என்னங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவுல இருக்கிற பகையை ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நீங்க எனக்கு உதவியா இருப்பீங்களான்னு நினைச்சு பார்த்தேங்க. நல்ல விஷயத்துக்கு என்னைக்குமே நான் துணையா நிப்பேங்க. காரணம் தெரிஞ்சா ஈஸியா இருக்கும், சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. இன்னும் எவ்வளவு நாள் மறைக்க போறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு நாள் வெளியில தெரியாமலா போகுது. சரி, அதெல்லாம் விடுங்க. உங்க ஆம்பிஷன் என்னன்னு சொல்லுங்க. அப்படி ஒன்றும் பெருசா இது வரைக்கும் எதுவும் இல்ல. வசதி இருக்கு, லட்சியம் எல்லாம் ஒண்ணுமே இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. படிச்சு முடிச்சாச்சு. அப்பா கூட அப்பப்பா ஆபீஸ் விஷயத்துல கலந்துக்குவேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற விஷயம் எதுவும் யோசிக்கல. சரி, இப்ப திடீர்னு உங்க அப்பா இங்க வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? வாங்க உட்காருங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா கிரீன் டீ சாப்பிடுறீங்களான்னு கேட்பேன், அவ்வளவுதான். நிஜமாவா? இப்ப என்னோட உங்களை பார்த்தாருன்னா அந்த பயம்லாம் உங்களுக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்காது. இந்த டீனேஜ் வயசுல எல்லாத்தையும் மீறி தைரியம் கொடுக்கறது ஒன்னே ஒண்ணுதான், அது காதல். கரெக்டா? கரெக்ட்டுங்க. அப்ப ராஜேஷ், நீங்க யாரையும் லவ் பண்றீங்க, அப்படிதானே? எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? ஆமா கிருஷ்ணா, நான் சுதாங்கிற பொண்ணை லவ் பண்றேன். அப்ப அவ கண்டிப்பா ஏழை பொண்ணுதான், ரைட்? எப்படிங்க இவ்வளவு ஷார்ப்பா சொல்றீங்க? சிம்பிள். பணக்கார பையனுக்கு ஏழை பொண்ணு தான் பிடிக்கும். உங்க காதலை உங்க வீட்டுல ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாங்க எனக்கும் தெரியல. அப்போ தெரிஞ்சே லவ் பண்றீங்க. எப்படி உங்க காதலை சக்சஸ் பண்ணுவீங்க? எப்படியோ சக்சஸ் பண்ணியே தீருவேன். உங்க காதல் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you கிருஷ்ணா. உங்களோட காதல் வெற்றி அடைய என்னால ஆன உதவியை நான் கண்டிப்பா செய்வேன். Thank you very much. நீங்க உங்க பேரண்ட்ஸை எதிர்த்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடிவெடுத்தாலும் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நிஜமாவா சொல்றீங்க? நிச்சயமா. நான் ஒன்னும் ஏழை இல்லையே உங்க அப்பா பார்த்து பயப்படுறதுக்கு. நான் ஒரு கம்பெனியோட சேர்மன். என் காதலுக்கு அப்படி ஒரு எதிர்ப்பு வந்தா நிச்சயமா நான் உங்ககிட்ட தான் வருவேன். எதிர்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்னைக்கா இருந்தாலும் உங்க லவ் தெரிஞ்சுதான் ஆகும். அதை சீக்கிரமாவே உங்க குடும்பத்துக்கு தெரிய வைங்க. எப்படி தெரிவிக்கிறது? முதல்ல ராஜேஷ் மாதிரி ஸ்மார்ட் பாய கவுத்த அந்த சுதாவை நான் பார்க்கணும். தாராளமா கூட்டிட்டு போறேன். இப்பவே? ஹலோ, என்னங்க என்னை விட நீங்க ஃபாஸ்டா இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். சார் ஐஸ்கிரீம். Thank you. வேற ஏதாவது சார்? Thank you. தேங்க்யூ சார். பின்ன என்னடா கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கேன்.
உன் குடும்ப நிம்மதியை கெடுக்க திருப்பதி லட்டே கிடைச்சிருக்கு, ருசி பார்க்காம விடுவேனா? ஹலோ, என்னங்க பதிலவே காணோம்? ராஜேஷ், என்னை பொறுத்த வரைக்கும் காதல் பிடிக்கும், ஆ, அதனால காதலிக்கிறவங்களையும் பிடிக்கும். ஆ. அந்த காதல் கெடாம இருக்க அவங்கள சேர்த்து வைக்கிறதும் பிடிக்கும். உங்க காதலை கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். சார் கொரியர் வந்திருக்கு. எஸ். இங்கே தானே? ஆமாம் சார், இங்க. சார் உங்கள் Yeah. மொபைல் நம்பர் எழுதிருங்க. தேங்க்யூ சார். மிஸ்ஸஸ் ராம். என்னது மிஸ்ஸஸ் ஸ்ரீமதி ராமனில் போட்டிருக்க? ஆமா, என் பேர் தான். ஏன் மறந்துட்டீங்களா? இல்லை, உன் பேர் தான். பட் கூட என் பேரையும் சேர்த்து மிஸ்ஸஸ் ஸ்ரீமதி ராம்னு போட்டிருக்கேன். அதான். பின்ன பக்கத்து வீட்டு ஷர்மாவோட பேரை போட்டுமா? ஸ்ரீமதி, என்ன இப்படி கீழ்த்தரமா பேசுற? பின்ன எப்படிங்க பேசணும்? அங்கீகாரம் இல்லாம 4 சபத்துக்குள்ள நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கேனே, அது கீழ்த்தரமா தெரியலையா? ஐயோ, அப்படிலாம் இல்லை ஸ்ரீ. எப்பவுமே என் மனசுல நீ தான் இருக்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேன். இது சத்தியம். அப்படியா? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தொடர்பு உங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சா? அது வரப்ப பார்த்துக்கலாம். வரப்ப பாத்துக்கலாம்ல. இல்ல, இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க அதை நான் தெரிஞ்சுக்கணும். ஓஹோ, தெரிஞ்சுக்க வேணாம்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை ஸ்ரீ. இங்க பாருங்க ராம், திருப்பதி கோவில்ல எனக்கு தாலி கட்டுங்கன்னு நான் சொன்னேன். ஆனா அதுக்கு முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதனாலதான் திருப்பதி கோவில்ல இருந்து வர ஒரு பிரசாதத்திலேயாவது அந்த பார்சல்ல என் புருஷன் பேரு வரணுமேனு நான் நினைச்சேன். அது தப்பா? ஸ்ரீ, ப்ளீஸ் ஸ்ரீ, புரிஞ்சுக்க. இதை பார், என்னால் இதை தாங்கிக்க முடியாது. நான் தப்புன்னு சொல்ல. எப்படி என் பேர் வந்துச்சுன்னு தான் நான் கேட்டேன். சரிம்மா, உன் இஷ்டம் மொழியே இரு. இதை பார் ஸ்ரீ, உன் மனசு கஷ்டப்பட்டா என்னால் தாங்க முடியாது. ப்ளீஸ் அழாத. ஓகே? ஆர் யூ ஓகே? தேங்க்யூ. இந்தாங்க, பிரசாதத்தை சாப்பிடுங்க. ஹாப்பி? யா. சந்தோஷமா? மிஸ்ஸஸ் ராம். மிஸ்ஸஸ் ராம். மாமாவை புரிஞ்சுக்கவே முடியலையே. நம்ம கிட்டயும் நல்லா பேசுறாரு, அந்த பக்கம் அந்த எதிரி வீட்டு பொண்ணு கூடயும் நல்லா பழகுறாரு. அவளும் அவ அம்மா மாதிரி மோசமானவளா இருந்தா அது தெரியாம மாமா பழகி நாளைக்கு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாருன்னா முதல்ல அத்தை கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். அப்பதான் அவங்க வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி அணை போட்டு தடுப்பாங்க. சொல்லிட வேண்டியதுதான். ஹலோ அத்தை, நான் துளசி பேசுறேன். சொல்லு துளசி, நல்லபடியா ஊர் போய் சேர்ந்துட்டீங்களா? ஆ, வந்துட்டோம் அத்தை. அத்தை, என்னம்மா, என்ன சொல்லணும் சொல்லு. இல்லத்த, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்னன்னு சொன்னாதானம்மா தெரியும். ஏன் தயங்குற? அத்தை கிட்ட உனக்கு என்ன தயக்கம் சொல்லு. ஆமா அத்தை,
நீங்க கல்யாண விஷயமா பேசிட்டு இருக்கிறது மாமாவுக்கு தெரியும்ல? ம் தெரியும். ஏன் இப்படி கேட்குற? இல்லத்த, திடீர்னு உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. மாமாக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? நீ ஒன்றும் கவலைப்படாத. அவங்கிட்ட எப்போ பேசணும்னு எனக்கு தெரியும். ஆமா, நீ ஏன் தேவையில்லாம இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு ஏதேதோ புலம்பிக்கிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனைனா புலம்ப வேண்டியது நான் தானே. இல்லத்த, அது மாமாவை ஒரு பொண்ணு கூட பார்த்தேன். மாமாவை ஒரு பொண்ணோட பாத்தியா? எந்த பொண்ணு கூட? ஐயோ அத்தை, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா அவ நம்ம குடும்பத்தோட எதிரி அத்தை. அதான் அந்த கிருஷ்ணா. அவளை எங்க பார்த்த இவன் கூட? அத்தை, நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில ராஜேஷ் மாமா பைக்ல கிருஷ்ணா ஏறி போறத பார்த்தேன். ஓஹோ, பைக்ல ஏத்திட்டு போற அளவுக்கு வந்துட்டானா? ஆமா, நீ பார்த்தத அண்ணனும் பார்த்துட்டாரா? இல்ல, அப்பா பார்க்கல. இப்ப கூட நான் பேசுறது அப்பாக்கு தெரியாது. வீட்ல இருந்து வெளியில வந்து தான் பேசுறேன். அப்பா, நல்லதா போச்சு. நீ ஒண்ணு பண்ணு, நீ பார்த்தது எதையுமே கப்பு சுப்புன்னு இரு. யார்கிட்டயும் ஒன்னும் சொல்லிடாத. அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. இல்லத்த, நான் மாமாவை பறி கொடுத்துருவேணும்னு பயமா இருக்கத்த. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது இல்லத்த. ஐயோ மக்கு, நான் தான் சொல்றேன்ல, அவன் ஏதோ எதேச்சமா தான் கூட்டு போயிருப்பான். நீ ஒன்னும் கவலைப்படாத. ராஜேஷ் அந்த மாதிரி பையன் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அவன் வரட்டும், என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். ம், சரி அத்தை, நான் வச்சிட்டுமா? சரிம்மா, பாய். இவளால இன்னொரு பிரச்சனை. ச்சே, பெரியவரா இது டைம் ஏய், யாரை பார்த்து பெரியவருங்கிற? மேலே எங்கேயும் நிறைச்சு போச்சு. நீ பெரியவனா நான் பெரியவனா? சரி சரி, இப்ப டைம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. சூப்பர் டைம். நான் ஒன் டைம் கேட்கல, இப்ப என்ன டைம் பார்த்து சொல்லுங்க. இப்ப இல்ல, எப்பயுமே எனக்கு சூப்பர் டைம். போ. பார்த்து சொல்ல தெரியல உனக்கு. நல்ல நேரமா என்ன மனைவிட்டு போறான்? அதான்டா, உனக்கு இப்ப இப்படிதான் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல என் போட்டோ டிவிலயும் பேப்பர்லயும் வரும்ல, அப்ப தெரியும்டா நான் யாருன்னு. இதுக்கு தான் 4 பேர் பாக்குற மாதிரி நடுத்தருவில் உட்கார கூடாதுங்கிறது. சாமி நில்லுங்க. என்ன கோயிலுக்கா? கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஒரு அர்ச்சனைக்கு ரெடி பண்ணிக்கங்க. பேஷா பண்ணிடலாம், சொல்லுங்க. ஆமா, உங்க பேருக்கா? இல்ல இல்ல, செல்லுன்ற பேருக்கு. என்னது, செல்லுங்கிற பேருக்கா? சரி சரி, இப்பதான் கண்டமேனிக்கு பேர் வச்சிருக்காளே. என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? அது அதிர்ஷ்ட நட்சத்திரம், கோடி ராசி. அப்படியெல்லாம் பஞ்சாங்கத்துல இல்லையே. இதுல இருக்கே. நான் அர்ச்சனை பண்ண சொன்னது இந்த செல்போனுக்கு. செல்போனுக்கா? உனக்கு கொழுப்பு அதிகமா எடுத்து போய் பொழுது போலாம் எங்க எழுத்து இருக்கணுமா? என்னது, வர்றவன் போறவன்லாம் இப்படி பொறாமப்பட்டுக்கிட்டு போறான். போங்கடா போங்க. இதே செல் டிசைன்ல அழகா ஒரு பெரிய பிளாட்டை கட்டி அதுக்கு செல் ஹவுஸ்னு பேர் வைக்க போறேன். அதுக்கு முதல்ல இந்த ஏரியாவில இருந்து நம்ம கிளம்பணும். இந்த ஏரியாவில் நம்ம இருந்தோம்னா ஒரு பேட்டரி செல் கூட வாங்க முடியாது. சூப்பர். அடடடா. கிட்ட வந்தாச்சு. எஸ், பாயிண்ட் எடுத்தாச்சு. சூப்பர். அடடடா, அதுக்குள்ள ஓவர் ஆயிடுச்சு. டேய் ராஜேஷ், என்னடா இது? இன்னும் குழந்தையாட்டம் இப்படி வீடியோ கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்க? அப்படி அப்படி. ஸ்டடி என்னடா இது? பண்ணு. ரூம்ல துணி எல்லாம் ஏதோ பேச்சுலர்ஸ் பேட் மாதிரி போட்டு வச்சிருக்க. அம்மா, நான் இன்னும் உனக்கு குழந்தை தானேம்மா? நானும் இது வரைக்கும் இப்படிதானே நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா சார் இப்போ நல்ல கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க. இருக்கட்டுமேம்மா, விளையாண்டா வயசு என்ன குறைவா போகுது? இல்லடா சாமி, வயசு குறையாது. ஆனா புத்தி தான் கொஞ்சம் மழுங்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒரு ஆராய்ச்சியிலே சொல்லியிருக்காங்க,
வீடியோ கேம் விளையாண்டா கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகுன்னு. ஆமா, ம். அது குழந்தைங்களுக்கு. ராஜேஷ், நீ இதுல மட்டும் குழந்தை இல்லடா, எல்லாத்துலயுமே அப்படிதான் இருக்க. என்னம்மா சொல்ற? குழந்தைங்க தான் சொன்ன பேச்ச கேட்காது, சொன்னதை மதிக்காது, மறந்துடும். நீயும் அப்படிதான்டா இருக்க. ஏமா நான் என்ன மதிக்கல? நான் என்ன சொல்ற பேச்ச கேட்கல? அப்படின்னா நான் மறந்துட்டேன், ஒண்ணும் இல்லையே. உனக்கு அப்ப ஞாபகத்துல இல்லையா? சரி, நேத்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னெல்லாம் பண்ண அம்மா கிட்ட சொல்லு. என்னம்மா இது பனிஷ்மெண்ட்? காலையில 7 மணிக்கு எழுந்தம்மா, அப்புறம் முகம் கிளம்புனேன். 10 மணிக்கு வெளியே கிளம்புனேன். அப்புறமா நானும் என் ஃப்ரெண்டும் டீ கடையில் 2.5 மணி நேரம் அரட்டை அடித்தோம். அப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்கூல் கிரவுண்டுக்கு போனேன். 1:30 மணி வரைக்கும் அங்கே கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, வேற வழி இல்லை, சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு 4 மணிக்கா வெளியே போனோம்மா. என் ஃப்ரெண்டு செல்ஃபோன் கடைக்கு போனானா, அங்கே புதுசாக நிறைய கேம் வந்திருக்குன்னு சொன்னான். அதில் தான் சூப்பராக ஒரு கேமை டவுன்லோட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதை தான் இப்போ விளையாடிட்டு இருக்கேன். அப்புறம் 1 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம்மா. எல்லாத்தையும் கரெக்டா சொன்னேன். ஆனா எதை முக்கியமா நான் கேட்கணும்னு நினைச்சேனோ அதை மட்டும் சொல்லல. அந்த ப்ரோக்ராம சொல்லு. என்ன ப்ரோக்ராமு? ரொம்ப முக்கியமான விஷயம்டா, நான் சொல்லவா? நடுவுல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கியே, அதையே அம்மா கிட்ட சொல்லல? ஓ ஆமாமா, அதுவா? மத்ததெல்லாம் கரெக்டா சொன்னவன் அதை மட்டும் ஏன்டா மறைச்ச? மறைக்கலாமா, மறந்துட்டேன், அவ்வளவுதான். பொய் சொல்லாத. கிருஷ்ணா கூட இருந்தேன்னு சொன்னா நான் திட்டுவேன் தானே சொல்லல? சரிம்மா, நீ அப்படியே வச்சுக்கோ. அப்படியே வச்சுக்குவா. என்னடா பேசுற? இப்ப புதுசா பொய் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு இதெல்லாம் நல்லதா தெரியலையேப்பா. அந்த கிருஷ்ணா நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு பெரிய எதிரி. அவ கூட பேசாத பழகாதன்னு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்லடா. அதே மீறி நீ இப்ப அவகிட்ட பேசிட்டு இருக்கேனா? என்னடா பண்ணுவேன் நானு? அம்மா, வழியில வரும்போது கிருஷ்ணாவை பார்த்தேன். அவ கார் ரிப்பேர் ஆகி நின்று இருந்தது. அதை பார்த்துட்டு நான் சும்மா வர முடியுமா? அதனால லிஃப்ட் கொடுத்தேன். அப்படியே போற வழியில ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். இது தப்பா? அது எப்படிடா அந்த குடும்பத்துக்கு மட்டும் உன்னை பார்த்த உடனே அவங்க கார் ரிப்பேர் ஆயிடுது?